ஸோ இப்பத்திய காலத்தில் நம்மளே அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. புவியிற வெப்பநிலை அதிகளவு உயர்ந்து அதிகளவு ஹீட்டான இடமா இந்த புவி மாறிக்கொண்டிருக்கு. இப்படியெல்லாம் மாறுறதுக்கு பிரதான காரணமாக நம்ம இதை சொல்கிறோம், இந்த குளோபல் வார்மிங். புவி வெப்பமடைய ஆரம்பிக்குது. உண்மையாகவே இந்த குளோபல் வார்மிங்கால தான் இந்த காலநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கா அல்லது இந்த காலநிலை மாற்றங்களுக்கு காரணமாக இது இருக்குது? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு MS தியரி. நான் உங்கள் MS. சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பார்க்கக்குள்ளேயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோட இணைந்திருங்கள். காலநிலை மாற்றமும் புவி வெப்பமடைதலும் என்னவாக புவியை மாற்றி இருக்கின்றது, தொடர்ந்து பேசுவோம். இப்ப தொடர்ந்து நிகழ்ற பல்வேறு காலநிலை மாற்றங்களுக்கு எல்லோராலும் பொதுவாக சொல்லப்படுற ஒரு காரணம் இந்த குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதல். இந்த புவி வெப்பமடைதல் என்னண்டா பேர்ல சொல்லியிருக்கிற மாதிரியே புவிக்கு ஒரு ஸ்டாண்டர்டான வெப்பநிலை இருக்கும். அந்த வெப்பநிலை படிப்படியா அதிகரிச்சு கொண்டு போறதை தான் குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதல் என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த குளோபல் வார்மிங்க்கு பிரதானமா எது பங்கு பெற்றது அல்லது எது இதுக்குரிய காரணமா அமையுதுண்டா இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்று சில வாயுக்களை சொல்லுவோம். உதாரணமா சொல்ல போனோம்டா CO2, ஓசோன், N2O, CH4, மெதேன், இப்படியான வாயுக்களை தான் நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்று சொல்லுவோம். இதுல அடிப்படையான பயன் ஒரு நல்லதா தான் இருக்கும். என்னண்டா இப்ப சூரியன்ல இருந்து என்ன செய்யும், ஒளிக்கதிர்கள் நம்ம பூமியை நோக்கி வரக்குள்ள சில ஒளிக்கதிர்கள் பூமியில பட்டு திரும்பி தெரிச்சு அண்டவெளிக்கு போயிடும், சிலது பூமியிலேயே தங்கி நிற்கும். அப்படி வரக்குள்ள இந்த பூமியில அதுக்குள்ள இருந்து வர பாதகமான கதிர்களை பாதுகாக்கிற வேலையை செய்யறது தான் இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஆனா இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் ஒரு அளவுக்கு மேல அதிகரிக்கக்குள்ள என்ன செய்யும்டா அது பூமியை சுத்தி ஒரு திக்கான லேயரை ஃபார்ம் பண்ணிடும். ஃபார்ம் பண்ணா என்ன நடக்கும், அதுல வேலை பாதுகாப்பற்ற கதிர்களை காப்பாத்துறது என்றாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு பார எந்த ஒளிக்கதிர்களையும் திருப்பி தெறிக்க விடாததால புவியை சுத்தி ஒரு அபரிமிதமான ஒரு அதிக ஹீட் கிரியேட் பண்றதால இந்த புவி வெப்பமடைகிறது ஏற்படுது. சோ இதனால தான் கிரீன் ஹவுஸ் கேசஸால புவி வெப்பமடைதல் அதிகரிக்குது என்று சொல்றோம். இப்போ நம்ம பார்த்துட்டோம் எப்படி இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸால புவி வெப்பமடைதலுக்கு இது பங்கு பெற்றுதுன்ற பார்த்துட்டோம். ஸோ இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் எங்கிருந்து வருதுன்றா நம்மளுக்கு பொதுவாக தெரிஞ்சிருக்கும். நம்ம டெய்லி யூசேஜில் இருக்கிற இந்த பெட்ரோல், டீசல், நிலக்கரி இதுகளெல்லாம் அதிக அளவு கிரீன் ஹவுஸ் கேசஸை வெளியிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் சாமான்கள், உதாரணமாக AC, ஃப்ரிட்ஜ், அதிக அளவு புவி வெப்பமடைதலுக்கு பங்கு பெற்ற வாயுக்கள் CO2, CFC வாயுக்கள் எல்லாம் இதுல இருந்து அமருது. அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ வளர்ச்சி என்று நினைச்சு கொண்டு செய்யற மிகப்பெரிய ஒரு தவறு காடழிப்பு. இந்த காடழிப்பு மரங்கள் குறைய 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 இந்த கிரீன் ஹவுஸ் வாயுக்கள் அளவு புவியில் அதிகரிக்கும். இது அதிகரிக்க என்ன செய்யும், புவியிற வெப்பநிலை அபரிமிதமாக கூடிக்கொண்டு போகும். இது மட்டும் இல்லாம நம்ம டெய்லி யூஸ் பண்ற வாகனங்கள், இந்த வாகனங்கள் புகை கூட கிரீன் ஹவுஸ் கேசஸ் புவியில அபரிமிதமா அதிகரிக்க செய்யும். சோ இந்த புவி வெப்பமடைதலால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்று பார்த்தோம்டா முதலாவது என்ன பார்க்க போறோம், முதலாவது அதிக அளவு வெப்பம். இது நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்பெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டு வர பிரச்சனை அது அதிக வெப்பம் ஏற்படுது. உண்மையாகவே இந்த புவி வெப்பமடைதலால காலநிலை மாற்றத்தால வெப்பநிலையில மட்டும்தானா பாதிப்பு ஏற்படுமாண்டா, இல்லை, ஒட்டுமொத்த காலநிலையும் பாதிக்கப்படும். திடீரென்று மழை வீழ்ச்சி குறைவான இடங்கள்ல அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிக அளவு புவி வெப்பமடைகிறதால பனிப்பாறைகள் என்ன செய்யும், உருக ஆரம்பிச்சு பனிப்பாறைகள் தாழ்வான நாடுகளை நோக்கி நீர் அதிகரிக்கிறதால சில தாழ்வான நாடுகள் ஒரேடியா அழிஞ்சு போறதுக்கும் இந்த புவி வெப்பநிலையால பாரிய விளைவுகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த காடுகள் பராமரிப்பு நிலையங்களால் விடுக்கப்பட்ட தகவல்களில் கடைசி 5 வருஷங்களில் புவியிற வெப்பநிலை கிட்டத்தட்ட 4 பாகையால் அதில் அவரேஜ் வெப்பநிலையை விட கூடியிருக்கான். இதனால புவியில் இருக்கிற மண்ணிட ஈரப்பதன் 13% அதில் ஈரப்பதன் இழந்திருக்கு. ஸோ ஈரப்பதன் இழந்ததால் என்ன பிரச்சனைண்டா புவியில காடுகள் அளவு குறைஞ்சு கொண்டே வருது. அப்படி குறைஞ்சு கொண்டு வரக்குள்ள மண்ணில் ஈரப்பதனும் இல்லைண்டா ஏற்படுற சின்ன சின்ன வெப்ப பரிமாணங்கள் கூட, அதாவது சின்ன மின்னல் தாக்கங்கள் கூட பெரிய காட்டுத்தீயை உருவாக்கி இன்னும் காடுகளை அழிக்கும், இன்னும் புவியிற வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு த்ரெட்டினா தான் இப்ப வரைக்கும் இருந்து கொண்டிருக்குது. இந்த புவி வெப்பமடைதலோ அல்லது இந்த கிளைமேட் சேஞ்சஸோ வெப்பத்துல மட்டும் ஒரு எஃபெக்டை செலுத்தும் என்று நம்ம நினைக்கிறோம். அது பிள்ளை. ஏனெண்டா இப்ப நம்மளதுல ஒரு சமனான காலநிலை, ஒரு
ஒரு ஃபர்தரான காலநிலை இருக்கக்குள்ள நீராவிர அளவும் ஈரப்பதண்ட அளவும் பாதகம் இல்லாத ஒரு அளவுல இருக்கு. ஒருவேளை புவியிற வெப்பநிலை இப்ப இருக்கிற மாதிரி ஓவர் அதிகரிக்கக்குள்ள என்ன நடக்கும்டா, ஒரு இடத்துல மட்டும் நீராவிர அளவு அதிகரிக்கிறதால அவ்விடத்துல டக்கண்டு குளிர் ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல, அதாவது மழை வீழ்ச்சி அவ்வளவு சந்திக்காத இடங்கள்ல கூட கனமழை பெய்யறதுக்கு இதுகள் வாய்ப்பா இருக்கும். ஸோ துபாயில் ஏற்பட்டதும் இப்படி ஒரு கனமழை தான். துபாயில் ஏற்பட்ட கனமழையை பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலாட்டி கமெண்ட்ல லிங்கை பின் பண்றேன், பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதை பற்றி ஒரு கிளியரான வியூ உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலநிலை மாற்றங்கள் குளோபல் வார்மிங்கால அதிகளவு காலநிலை அதிகம் குழம்பி ஒரு ஸ்டேஜ்ல இருக்குது. என்ன காரணம்டா, கிட்டத்தட்ட மேற்கு வங்காளம் போன்ற இடங்கள்ல அதிகளவு வெப்பநிலை ஏற்படுறதால உடனே அங்க பெய்ய வேண்டிய மழைகள் எல்லாம் தாழ்வான பிரதேசத்துல பெய்யறதால தான் இந்த துபாய் போன்ற இடங்கள்ல அதிகளவு வெள்ளப்பெருக்கு, வெள்ளமா இருக்க வேண்டிய இடத்து அதிகளவு வெப்பநிலை இதுகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு இதுதான் காரணமா இருக்குது. ஸோ இது போன்ற விஷயங்களை நம்ம தவிர்க்கணும்டா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். முன்னே சந்ததி இந்த பூமியை ஓரளவு யூட்டிலைஸ் பண்ணதால தான் நம்ம இந்த பூமியில இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஸோ அவங்க நம்மளுக்கு தந்ததை நம்மளாவே நாசப்படுத்துற ஒரு நியாயம் இல்லாத விஷயம் நம்ம அடுத்த சந்ததிக்கு கொடுக்கணும். ஸோ இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் பயன்பாட்டை ஏழுமான அளவு குறைச்சு கொள்ள வேண்டும். காடுகளை நம்மளால உருவாக்குறதுன்றது முடியாத செயல். ஆனா காடுகளை எப்பவும் அழிக்கிற செயற்பாட்டுக்குள்ள போகக்கூடாது. அது வளர்ச்சி என்ற ஒரு எண்ணத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஸோ இந்த வீடியோ புவி வெப்பமடைதலை பற்றியும் நம்ம காலநிலை பற்றியும் புதிதாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரிவிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிருங்க. இப்படி தொடர்ந்தும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லைவ் கான்செப்ட்ஸோட இணைஞ்சிருக்கணும்டா MS தியரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மிஸ் பண்ணாம வீடியோ பார்ப்பீங்க. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திப்போம். Cheers MS. தொடர்ந்து இணைந்திருங்கள்.